உங்கள் எல்லாரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டுமாய் தேவன் நம்மை காத்துக்கொண்டார். அவருடைய கைக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார். அவர் நம்மை குறித்து அவர் சிந்தனை உள்ளவராக இருக்கிறார். இன்று காலையிலே நான் என்னுடைய வண்டியிலே கல்லூரிக்கு போகும்பொழுதும் ஆண்டவர் எப்படி தம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளவு சிந்தை உள்ளவராக இருக்கிறார், அவர்களுக்காக எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் சில காரியங்களை நேரடியாக அறிந்திருக்கிறோம், சில காரியங்களை நாம் நேரடியாக அறிய முடியாமல் இருக்கிறோம். ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் பிளான் பண்ணுகிறார். He is silently planning. அமைதியாக இருந்து நமக்காக அவர் திட்டங்களை தீட்டி அவர் நமக்காக காரியங்களை ஏற்படுத்துகிறார். அவர்தான் நம்முடைய தகப்பன். 2 நாளாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், 16ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன், 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் பலனுள்ளவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவரீர் என்மேல் எப்பொழுதும் நினைவாயிருக்கிறீர் என்று தாவீது அந்த காடுகளிலே மலைகளிலே மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவேளை என்னுடைய அப்பா அம்மா அவரையெல்லாம் நினைத்து பார்க்காமல் இருக்கலாம். ஒரு முறை சாமுவேல் அவருடைய ஊருக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். பலி செலுத்தி அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகங்களை எல்லாம் எடுத்து அதில் நல்ல ஒரு விருந்து செய்து ஈசாய் தாவீதுடைய அப்பா வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் வருகிறார்கள். ஆனால் யாரை கூட்டிக் கொண்டு வரவில்லை? தாவீதை. அவன் விருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் அவனை பற்றி ஒரு பொருட்டாய் நாம் எண்ணுவதில்லை என்று அவர்கள் விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். ஒவ்வொருவராய் பிள்ளைகளே சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்து, இவர்தான் ராஜாவாக போகிறார், இவர்தான் ராஜாவாக போகிறார் ஆண்டவர் என்றெல்லாம் எண்ணி எண்ணி கடைசியிலே யாருமே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வேறு யாருமே இல்லையா என்று சொல்லும்பொழுதுதான் இன்னும் ஒருவன் இருக்கிறான், நாடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த சம்பவத்தையும் இந்த வசனத்தையும் நாம் பொருத்தி பார்த்தால் தாவீதினுடைய உண்மையான நிலை நமக்கு புரியும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாரும் என்னை விருந்துக்கு கூப்பிடுவதற்கு கூட தகுதியற்ற ஒரு சிறுமையானவன், ஒரு பொருட்டல்ல, எளிமையானவன். ஆனால் தேவரீர் என்மேல் நினைவாயிருக்கிறீர். ஆண்டவர் அங்கே அமைதியாய் தாவீதுக்காக எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். தாவீதை அந்த அரண்மனையிலே போய் அறிமுகப்படுத்துவதற்காக அங்கே ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலை எப்படி என்று சொன்னால், சவுலுக்கு பொல்லாத ஆவி அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது நல்ல இசை வாசிக்கக்கூடிய ஒருவனை கூட்டிக் கொண்டு இசை வாசிக்க சொன்னால் சவுலுக்கு கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி பேசும்பொழுது தாவீதை போய் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் யாரோ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய வழியில பார்க்கும் பொழுது இந்த ஆடு மேய்க்கிறவன் நன்றாக அந்த 10 நரம்பு வீணைகளை போல ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கிறதை கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்ட ஒருவன் அந்த ராஜாவையும் சந்திக்கிறான். அப்பொழுது அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அரண்மனைக்கு அவனை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் சைலண்டாய் பிளான் பண்ணுகிறார் பாருங்கள். அங்கே தாவீது அந்த வீணையை மீட்டும் பொழுது அந்த சவுல் இடத்துல உள்ளதான அந்த பொல்லாத ஆவி அப்படி அடங்கி போகிறது. அது அங்கே வாலாட்டவில்லை, அமைதியாய் போய்விடுகிறது. ஏனென்றால் தேவன் நினைவாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இங்கே வந்திருக்கிறார், தேவனுடைய சார்பிலே இங்கே ஒரு மனிதன் வந்திருக்கிறார், நாம் வாலாட்டக்கூடாது என்று சொல்லி அது அப்படியே அமுங்கி விட்டது, அடங்கி விட்டது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சிறுமையும் எளிமையுமானவனுடைய சார்பிலே கர்த்தர் இருந்தால் அந்த பிசாசு எப்படி பயப்படுகிறான், எப்படி நடுங்குகிறான் பாருங்கள். அன்றைக்கு பிசாசு நியாயந்தீர்க்கப்படவில்லை, ஆனால் இன்றைக்கு பிசாசு நியாயந்தீர்க்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக சாத்தான் நியாயந்தீர்க்கப்பட்டு விட்டான். இப்பொழுது நான் எவ்வளவாய் பயப்பட வேண்டும்? ஆகவே ஆண்டவரே, நான் சிறுமியும் எளிமையுமாய் இருக்கிறேன் என்று அதோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. தேவரீர் என்மேல் எப்பொழுதும் நினைவாயிருக்கிறீர், கரிசனை உள்ளவராயிருக்கிறீர். நான் ஒரு பிரயாணத்திலே போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அதில் நான் மிகவும் துக்கமாய்
இருந்தேன். இப்படி நான் ஞானம் இல்லாமல் பண்ணிவிட்டேனே, பேசிவிட்டேனே, அல்லது செய்து விட்டேனே என்றதான ஒரு துக்கம். ஆண்டவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டாலும் அந்த துக்கம் என் உள்ளத்தில் இருந்தது. நானும் என்னுடைய துணைவியாரும் தான் வண்டியில வருகிறோம். அப்பொழுது பளிச்சென்று இந்த வார்த்தை ஆண்டவர் காண்பித்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து என்ற இடத்துல நீங்கள் கார்லே போய்கொண்டு, அல்லது ட்ரெயின்லே போய்கொண்டு, அல்லது ஃபிளைட்லே போய்கொண்டு என்று நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஏன் துக்கமுகம் உள்ளவர்களாய் இருந்து ஒருவருக்கொருவர் இப்படி இருக்கிறீர்கள்? ஏனென்றால் அன்றைக்கு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நம்பவில்லை. ஆண்டவர் தங்களை கைவிட்டு விட்டார் என்று எண்ணிவிட்டார்கள். இன்றைக்கும் நாம் அப்படி துக்கமாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதை நாம் தியரியிலே, கோட்பாட்டிலே, தலை அறிவிலே அறிந்திருக்கிறோம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் நம்பவில்லை. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனாக இல்லை. ஆம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், என்மேல் நினைவாயிருக்கிறார், அவர் இதில் என்னை விடுதலையாக்க வல்லவர் என்றதான அந்த விசுவாசம் இல்லாதபடினால்தான் அந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வருகிறதோ, எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது, பிள்ளைகளுடைய விஷயமா இருக்கலாம், அல்லது நம்முடைய காரியங்களா இருக்கலாம், வேலை சம்பந்தமான காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி வேதனை காரியமா இருக்கலாம், அல்லது நஷ்டம், பொருளாதார நஷ்டமோ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம் துக்கம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது இந்த எம்மாவு சீஷர்களை போல ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நம்பவில்லை. அதுதான் சத்தியம் பிரியமானது. இது நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்பவில்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் அங்கே துக்கத்துக்கு அங்கே இடமில்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை, அந்த எம்மாவு சீஷர்கள் பக்கத்திலே நடந்து போகிற இயேசுவை பார்த்திருந்தார்களானால் தொடர்ந்து துக்கமுள்ளவர்களாக இருந்திருப்பார்களா? இல்லை. அவர்கள் வீட்டிற்கு வந்து இயேசு அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்த பிறகு கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதற்கு பிறகு தங்கள் வாழ்நாள் எல்லாம் அந்த அனுபவத்தை சொல்லி சொல்லி அநேகரை அவர்கள் உற்சாகப்படுத்தியிருந்திருப்பார்கள், அநேகரை தைரியப்படுத்தியிருந்திருப்பார்கள். ஆகவே நான் இந்த சம்பவத்தை நான் சமீபத்தில் தியானித்துக் கொண்டிருந்தேன். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அன்றைய தினமே 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு அவர்கள் போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இந்த வர்த்தமானங்கள் என்றால் யாரை பற்றி? ஆண்டவராகிய இயேசுவை பற்றி. இந்த வர்த்தமானங்களை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த அதிகாரத்திலே நான் முகவுரையாக இந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 16ஆம் வசனம். அவரை அறியாதவர்களாய் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாதவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாதவராய் ஆண்டவரை பற்றியே பேசிக்கொண்டு போகிறார்கள். எவ்வளவு துக்கமான காரியம். இன்றைக்கும் எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாமல் ஆனால் ஆண்டவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பணிபுரிந்த ஒரு கல்லூரியிலே, ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ளதான பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார், அவரிடத்திலே போகும்பொழுது நான் ஏதோ ஒரு உரையாடலே இயேசுவை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அப்படி பேசும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்குங்க. அவர் ஒரு கவிதை எழுதுகிறவர். பாருங்க, இயேசு பூக்களை பற்றி சொல்லியிருக்கிறார், காகங்களை பற்றி சொல்லியிருக்கிறார், இயற்கையை பற்றி சொல்லியிருக்கிறார். நானும் அந்த இயற்கையை அதிகமாக ரசிக்கிறேன், அதனால இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் இயேசு ஒரு கவிஞர் என்று அவர் சொல்லுகிறார். இயேசுவை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிறார்களா? இல்லை இல்லை இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், 2 பேர் 8 மைல் தூரம் அவர் நடக்கிறார்கள். 8 மைல் என்று சொன்னால் 11 கிலோமீட்டர் இருக்கும். அது நடப்பதற்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிருக்கலாம். எவ்வளவு வேகமாக நடந்தார்கள் அல்லது மெதுவாக நடந்தார்களா? இடையில 2-3 டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டு விட்டு போனார்களா அல்லது ஏதாவது ஜூஸ் குடித்து விட்டு போனார்களா? தெரியவில்லை.
ஆனால் அதிக நேரம் ஆயிருந்திருக்கும். இயேசுவும் அவ்வளவு நேரம் அவர்களோடு கூட இருந்து செலவு செய்வதற்கு அவர்களை தகுதியானவர்களாய் பார்த்தார். அவ்வளவு விலை மதிப்புள்ளவர்களாய் அவர்களை பார்த்தார். நாமும் அவர்களைப் போலத்தான் இருக்கிறோம். நாமும் ஆண்டவருக்கு ஒரு விலை மதிப்புள்ளவர்களாய் தான் இருக்கிறோம். நம்மோடு கூட தேவன் ஐக்கியப்படும்படியாக விரும்புகிறார். நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நம்மோடு கூட இடைபடும்படியாக விரும்புகிறார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இவர்களோடு கூட தேவன் இடைபட விரும்பினார். ஆகவே அவர்களை அறியாதவர்களாய் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்பதிலேயே இந்த பகுதி ஆரம்பிக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். அது முடிவடையும் பொழுது 31ஆம் வசனத்திலே ஒரு முடிவுரையாக அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் மறைந்து போனார். ஏன்? அவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் வேலை முடிந்து விட்டது. ஆண்டவர்களோடு கூட செலவு பண்ணின நேரம், அந்த நோக்கம் முடிந்து விட்டது. அவரை அறிந்தார்கள். ஆண்டவர் மறைந்து போனார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எதற்காக ஆண்டவர் பிரயாசப்படுகிறார்? இயேசு பிரயாசப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எப்படியாவது நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் என்பதில் தான் தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த பகுதியிலே ஆண்டவரை அறியாதவர்களாய், ஆனால் அதை பற்றி, அந்த வர்த்தமானங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வர்த்தமானங்கள் என்ன என்றால், ஆண்டவர் பாடுபட்டார், பிலாத்துவின் கையிலே எப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்டார், ஏரோது எப்படி அவரை நியாயம் விசாரித்தார், எப்படி பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் கூடி அவரை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், இவரை சிலுவையிலே அறையும் என்று அவர்கள் எல்லாரும் கத்தினார்கள். ஒரு சில அற்புதங்களையும் இயேசு செய்தார், அதையும் பேசியிருந்திருப்பார்கள். சமாரியா ஸ்திரீ சந்தித்ததை குறித்தும், அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசத்தை அவர் பெருக்கினது குறித்தும், பல அற்புதங்களை குறித்தெல்லாம் பேசியிருந்திருப்பார்கள். சிலுவை மரணம் மட்டுமல்ல, என்றால் பின்னால் உள்ள வசனங்களிலே இயேசுவை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். அவர் வாக்கிலும் செய்கிலும் வல்லவராயிருந்தார் என்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உபதேசங்களை குறித்து நன்றாக பேசலாம், இயேசுவை குறித்து நன்றாக பேசலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். இயேசுனுடைய சிலுவை மரணத்தை பற்றியும், இயேசுனுடைய அற்புதங்களை பற்றியும், இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பற்றியும், இயேசு செய்த எல்லா அற்புதங்களை பற்றியும் அழகாக பேசலாம். ஆனாலும் இந்த எம்மாவு சிஷ்யர்களை போல நாம் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை அறியாமல் இருக்க முடியும். அந்த சாத்தியக்கூறு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரே, நான் உம்மை அறிந்திருக்கிறேனா? அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருக்கிறேனா? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டியதாயிற்று என்று பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாய் இருந்தார்கள். ஆகவேதான் குழந்தைகளாய் இருக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நாம் ஏன் குழந்தைகளாயே இருக்கிறோம் என்றால், நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளரவில்லை. நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதான அந்த ஞானேந்திரம் உடையவர்களாய் நாம் மாறவில்லை. எம்மாவு சீஷர்கள் ஆண்டவரை அறியாதபடிக்கு, ஆனால் அவருடைய வர்த்தமானங்களை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டு போனார்கள். அதைத்தான் நாம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் கொரிந்தியரிலே பவுல் சொல்கிறார், 4:20, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. நிறைய நாம் பேசலாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ஆனால் பவுல் சொல்கிறார், அது பேச்சிலே அல்ல. எப்படி அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தார் பவுல்? கொரிந்து மக்களை பார்க்கிறார். ஒருவேளை அங்குள்ள மூப்பொருளை பார்த்து வந்திருப்பார், அங்குள்ள உதவிக்காரர்களை பார்த்து வந்திருப்பார், அங்க உள்ள செல் குரூப் லீடர்ஸை பார்த்து வந்திருப்பார். நிறைய பேசுறாங்க, ஆனால் சின்ன கோபத்தை மேற்கொள்வதற்கு அவருக்கு பலன் இல்லை, பொறாமையை மேற்கொள்வதற்கு பலன் இல்லை, பிரிவினையை மேற்கொள்வதற்கு பலன் இல்லை. அவர்களுக்குள்ளே நான் அப்போலோவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன். நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு வஞ்சனை இருக்கிறது. அங்கே நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறார்கள், ஒரு சிலர் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று சொல்கிறார்கள், ஒரு சிலர் நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் சொல்கிறார்கள், நீங்கள்லாம் மனுஷர்களை சேர்ந்தவர்கள், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று அவர்களும் மேன்மை பாராட்டியிருந்திருப்பார்கள். உங்களை எல்லாம் விட நாங்கள் மேலானவர்கள் என்று சொல்லியிருந்திருப்பார்கள். ஆனால் பவுல் எங்கே வைத்து விட்டார்? அவர்களையும் மற்றவர்களுக்கு சமமாகவே வைத்து விட்டார். பவுலை அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. அவர் பகுத்தறிவுள்ளவராக இருந்தார். மற்றவர்களைப் போலவே சிலர் பவுலை சேர்ந்தவனும், அப்போலை சேர்ந்தவனும், கேபாவை சேர்ந்தவனும், கிறிஸ்துவை சேர்ந்தவனும் சொல்லுகிறீர்களே, எல்லாரும் ஒரே தரத்தில் வைத்து விட்டார்.
நான் சில சகோதரத்திலே நான் இப்படிப்பட்ட ஒரு ஆவியை பார்த்திருக்கிறேன். என்ன எவ்விதமான ஆவி? ஏதாவது நாம் கேட்டால், பிரதர் நாங்க உங்களுக்கு கணக்கு கொடுக்க தேவையில்லை பிரதர், நாங்கள் கிறிஸ்துவுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உங்ககிட்ட நாங்க சொல்ல தேவையில்லை, நாங்க ஆண்டவர்கிட்ட நேரடியா சொல்லிடுறோம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு வஞ்சனையான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு முரட்டாட்டமான ஒரு ஆவி. அன்றைக்கு பவுலை பார்த்து அப்படி நிறைய பேர் சொல்லி இருந்திருப்பார்கள். நாங்கள் நேரடியாக இன்னொரு சம்பவத்தை குறித்து கேள்விப்பட்டேன். நாங்கள் உங்களை நேரடியாக கிறிஸ்துவத்தில் இணைக்கிறவர்களா இருக்கிறோம். வார்த்தை நன்றாகத்தான் இருக்கிறது, ஆவிக்குரிய காரியத்தை போல தோன்றுகிறது. ஆனால் அதில் என்ன மறைந்திருக்கிறது? ஒரு ரிபல்லியஸ் ஸ்பிரிட். நாங்கள் எந்த தேவன் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரத்துக்கும் நாங்கள் கீழ்ப்பட்டிருக்கவில்லை. நாங்கள் டைரக்டாய் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறோம். அது உண்மைதான், சத்தியத்தின்படி அது உண்மைதான். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, யாரும் இடையிலே மத்தியஸ்தரே இல்லை. ஆனாலும் தேவன் என்ன வைத்திருக்கிறார்? ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் வைத்திருக்கிறார். ஏன்? நம்மை சோதித்து பார்க்க முடியாத. நாம் பணிவுள்ளவர்களா இருக்கிறோமா? நாம் தாழ்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? நாம் கீழ்ப்படிவதற்கு மனமுள்ளவர்களா இருக்கிறோமா? உலகத்திலே சில பேரை பார்த்திருக்கலாம். யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு, என்னப்பா இப்படி செஞ்சிட்டியே, நீங்க என்ன சார் கேட்குறீங்க? நான் நேரடியாக நான் கலெக்டரை பார்த்து பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நேரடியாக நான் கலெக்டரை பார்த்து பதில் சொல்லுவாங்க, அவன்கிட்ட பதில் சொல்ல தேவையில்லை. அது பார்ப்பதற்கு நன்றாக தான் தோன்றுகிறது. நேரடியாக கலெக்டரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கிறதே, பரவாயில்லையே. ஆனால் எதை நாம் பார்க்க தவறி விடுகிறோம் என்றால், உங்களுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய தேவையில்லை, அல்லது உங்களெல்லாம் நான் அதிகாரமாய் எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக நான் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. நீங்க பிரின்சிபல் தான், நான் சேர்மனையை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், காலேஜ் ஓனரையும் நான் போய் பார்த்து சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட நான் பதில் சொல்ல தேவையில்லை. நல்லதுதான், சேர்மனோடு கூட நேரடியாக தொடர்பு இருந்தால் நல்லதுதான். ஆனால் அது எந்த ஆவி? மறைந்திருக்கக்கூடிய ஆவி. ஆகவே நாம் இந்த விஷயத்தில் நாம் கவனமுள்ளவர்களாக இருப்பது நல்லது. இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்திலே அப்படிப்பட்ட ஆவினாலே சோதிக்கப்பட மாட்டோம். நாம் நினைக்கலாம் நாமெல்லாம் அப்படி அல்ல என்று எண்ணலாம். ஆனால் கொஞ்ச நாட்கள் ஆக ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர தேவன் பொறுப்புகளையும் கொடுக்க, நாம் அறியப்பட்டவர்களாய் மாறும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறும் பொழுது, அநேகர் நம்மை வந்து மெச்சிக்கொள்ளும் பொழுது, ஜெபிக்க கேட்டுக்கொள்ளும் பொழுது, அப்பொழுது தான் இந்த விதமான ஆவி வருகிறது. நான் ஓரளவு பெரியவனாகிவிட்டேன், நான் இனி யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. ஐ எம் பியாண்ட் கரெக்ஷன், ஐ எம் பியாண்ட் டூயிங் எனி மிஸ்டேக், கமிட்டிங் எனி மிஸ்டேக். நான் தவறு செய்வதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அந்த எண்ணம் ஒரு காலம் நமக்கு வந்து விடவே கூடாது. ஆகவேதான் பவுல் அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இது எந்த விதமான ஆவி? இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பேச்சிலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமையை மேற்கொள்வதற்கு பலன் இல்லை. தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மாம்சிகமான காரியங்களை மேற்கொள்வதற்கு அவருக்கு பலன் இல்லை. ஆகவே தான் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. எந்த பலன்? மற்றவர்களை ஆட்டி படைப்பதற்குரிய பலன் அல்ல, அதிகாரம் செலுத்துவதற்குரிய பலன் அல்ல, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன், துக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன், மற்றவர்களை குறை சொல்லக்கூடியதான அந்த ஆவியிலிருந்து ஒரு பலன், அதை மேற்கொள்வதற்குரிய பலன். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த எம்மாவு சீஷர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் வர்த்தமானங்களை குறித்தும் இயேசு பாடுபட்டதையும் சிலர் அறையப்பட்டதையும் குறித்தும் எல்லாம் பேசுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன பலன் இல்லை? அவர்கள் துக்க முகமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு விசுவாசிப்பதற்குரிய பலன் இல்லை. அநேக சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனர்களாய் நாம் விசுவாசத்திலே மாறிவிடுகிறோம். பலவீனர்களாய் மாறும் பொழுது நாம் பல கேள்விகளை தேவனிடத்திலே கேட்கிறோம். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? தேவனை மறந்து விட்டாரா? தேவனை கைவிட்டு விட்டாரா? தேவனுக்கு நான் பிரியமானவனா இல்லையா? ஏன் இப்படி நடக்கிறது? மக்களையும் நாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்களுடனே சம்பாஷித்து கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்து ஏன் துக்கமுகமாய் நடக்கிறார் என்று கேட்கிறார். அவர்களை சொல்கிறான், எருசலேமில் நடந்தவெல்லாம் அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். 18ஆம் வசனத்திலே
இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்கள் எல்லாம் அறியாதபடிக்கு நீர் அந்நீராய் இருக்கிறீரோ. இயேசுவையே பார்த்து குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது ஒரு முறை, ஒரு பக்கம். ஆனால் இயேசுவை குற்றம் சாட்டுங்க, இதெல்லாம் இவ்வளவு கூட உங்களுக்கு தெரியலையா? எல்லாம் அந்நீரா இருக்கிறீரா? யாரிடத்துல போய் சொல்றாங்க? இயேசுகிட்டே போய் சொல்றாங்க. சாத்தியமா? சில சமயம் சாத்தியம். இயேசுவிடத்திலே போய் இவளெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அநேக சமயங்களில் நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த ஜெபத்திலே ஆண்டவருக்கு தெரியாதது போல நாம் ஆண்டவருக்கே காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள், அப்படி நடந்து கொண்டிருந்தார்கள், இப்படி செய்தார்கள். எல்லாம் இதில் நேரேட்டிங் டு ஜீசஸ். அதுல பிரேயர் இல்லை, ஜெபம் இல்லை. நீர் என்ன அந்நியரா இருக்கிறீர்? நாங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு தெரிஞ்சவர்களா இருக்கிறோம், எவ்வளவு நாங்க அப்டேட்டடா இருக்கிறோம். உங்களுக்கு தெரியலையே, உங்களை பார்த்தா யூதர் மாதிரி தெரியுது, ஆனா இவளெல்லாம் அறியாமல் இருக்கிறீரே என்று ஆண்டவரையே பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். ஹைட் ஆஃப் இக்னரன்ஸ். கூட யார் இருக்கிறார் என்பதே தெரியாதபடிக்கு இவர்களிடத்தில் தான் குறை இருக்குது. இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் கண்கள் கூட இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை சாடுகிறார்கள். நாங்கள் எல்லாரும் அறிந்தவர்கள், நீர் அறியாமல் இருக்கிறீரே. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட ஒரு ஆவி உணர்வலாய் நாம் மாறிவிட முடியும்? நம்முடைய இந்த புது உடன்படிக்கை சத்தியங்களையும் உபதேசங்களையும் தெரியாதவர்களை பார்க்கும் பொழுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆனால் அவர்கள் நன்றாக ஆண்டவரை அறிந்திருக்கலாம், தேவனோடு கூட தனிப்பட்ட உறவை வைத்திருக்கலாம். ஆனால் இந்த உபதேசம் நாம் சொல்லுகிற வார்த்தைகளின்படி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நடைமுறையில் அவர்கள் அநேகர் அதை பின்பற்றி கொண்டிருக்கலாம். பாவத்தின் மேல் வல்லமை, பெருமையின் மேல் வல்லமை, தாழ்மை, நடைமுறையில் அவர்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆனால் இதுதான் என்று அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்களை பார்த்து நாம் கேட்கலாம், இது கூட உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு காலம், ஏனென்றால் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று வாசிக்கிறோம். நாலேஜ் பஃப்ஸ் a man. மனிதனை மேட்டிமுள்ளவனாய் மாற்றுகிறது என்று பார்க்கிறோம்.